வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதுவும் வந்து வைரலாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இது என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா 1 pot பாஸ்தா. இதில் வந்து என்னென்னா பாஸ்தா சாஸு அது இது அப்படின்லாம் இல்லாமல் ஈஸியாக பண்ணினோமா, கீப் இட் சிம்பிள் அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஈஸியாக பண்ணி ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இது மேபி கொஞ்சம் வந்து கேலரி டென்ஸாக இருக்கலாம். பட் எனிவே ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. பால், க்ரீம், பாஸ்தா, ப்ராக்கலி, கேரட், பெப்பர் பவுடர், பாஸ்தா பவுடர், பாஸ்தா சீசனிங், ஸ்வீட் கார்ன், சீஸ் சிங்கிள்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டீட்டெயிலிங் இல்லாமல், அதாவது ஜஸ்ட் ஓகே இந்த வெரைட்டி ஆஃப் சீஸ் தான் எடுக்கணும், இந்த வெரைட்டி ஆஃப் பாஸ்தா எடுக்கணும், இதை இப்படி தான் செய்யணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹேண்டாக நம்ம செய்யணுன்னா இது ஒரு ஆக்சுவலாக வந்து பேச்சுலர்ஸ் சிங்கிளாக இருக்கிறவங்க ஈஸியாக செஞ்சு வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடணும், பாஸ்தா பண்ணணுன்னு இருக்குன்னு இதுக்குன்னு போய் ஸ்விக்கி ஆர்டர் பண்ண வேணாம், எதுவும் ஆர்டர் பண்ண வேணாம், இதே நீங்கள் ஈஸியாக வீட்டில் செய்கிறதுக்கான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி கடாயை வச்சுட்டு ஆயில், இது வந்து நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதுக்குன்னு நீங்கள் ஆலிவ் ஆயில் தான் வாங்கணுங்கிறது இல்லைங்க. பாஸ்தா எப்படி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம கேரட், ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து பாஸ்தா சீசனிங் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க, பெப்பர், ஓகே, அப்புறம் ப்ராக்கலி கொஞ்சோண்டு. இது வதங்கினோடனே ஒன்றுன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமாக இதுக்கு வந்து சால்ட், இதுக்கு ஈவன் ஒரு இந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா, நம்ம ஊர் கல்லுப்பு, இது வந்து ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து பிரெட் பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இந்த ராக் சால்ட்டுங்கிறது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா ஹிமாலயன் பிங்க் சால்ட் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து போனது தான். ஸோ நம்ம இப்போ இந்த கல்லுப்பை வந்து இதுக்கு ஆட் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெப்த் இருக்குங்க அதுக்கு. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு இதில் ஒன்று என்ன பிடிக்காதுன்னா, அது வந்து ஒரு யூனிஃபார்ம் பிளெண்டாக இல்லாமல் திடீர்னு ஒரு கிறிஸ்டல் ஆஃப் உப்பு வந்து கரையாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டக்குன்னு ஒரு உப்பு ஜர்க் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஓகே, இதில் நிறைய லிக்விட்ஸ் இருக்கிறனால, ஹீட் குக்கிங் இருக்கிறனால இட்ஸ் ஓகே. பட் ஜாக்கிரதையாக ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த கண்ணளவில் போடுறோம் பார்த்திங்களா, இப்போ ரொம்ப இஃப் யூஆர் யூஸ் டு சாஃப்ட் உப்புனா இந்த கல் உப்பு வந்து தகால்னு உங்களுக்கு அது அந்த கன்சிஸ்டன்சி வராது. மில்க். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒயிட் பாஸ்தாக்கான சூப்பரான ஈஸியான ரெசிபி. க்ரீம் கொஞ்சோண்டு, அண்ட் தென் உங்களோட பவ் பாஸ்தா. இது அஃப்கோர்ஸ் நான் லைட்டாக பாயில் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு 1/4 தான் பாயில் பண்ணேன், அல்டான்ட்டு கூட இல்லைங்க. இது வந்து ரொம்பவே அல்டான்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். அல்டான்ட்டுங்கிறது வந்து ஒரு பக்குவம், இந்த பாஸ்தாவை கொதிக்க வைக்கிறதுக்கான பக்குவம். இதை இப்படி பிக்கும்போது அந்த ஒரு வெள்ளை கோடு தெரியும் பார்த்திங்களா, இதுதான் வந்து அல்டான்ட். அல்டான்ட்னா வந்து பல்லில், டான்ட்னா நம்ம டென்டிஸ்ட் அதுலேருந்து வர்றது தான், டென்டல் அதுலேருந்து வர்றது தான். பல்லில் வந்து போய் ஒட்டுற மாதிரியான பக்குவமாக இருக்கும். நம்ம கடித்தோன்னா பல்லில் போய் அது ஒட்டும். ஸோ அதனால் வந்து அதுதான் அல்டான்ட்டுங்கிற பக்குவம். இது வந்து அல்டான்ட்டுக்கு முன்னாடியான பக்குவத்தில் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஆக்சுவலி வந்து எப்படின்னா, இது வந்து 1 pot அப்படியே கொதிக்க வச்சா எல்லாமே சேர்ந்து அவ்வளோ அழகாக ஒரு எப்படி நம்ம மேகி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி. இது பவ் பாஸ்தா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. எனக்கு பவ் பாஸ்தா என்றைக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஈவன் நம்ம அந்த டியூப் பாஸ்தா இருக்குல்லையே, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ரோனியை வச்சு கூட பண்ணலாம் அதை. அதுக்கப்புறம் இந்த சீஸ் சிங்கிள் எல்லாம் வந்து இது மேலே அதை துருவி போடணும். அப்புறம் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் சீஸ், அந்த வெரைட்டி, அதெல்லாம் எதுவுமே இந்த ரெசிபிக்கு வேணாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி வெரி ஈஸி பீஸி ரெசிபி. கையில் இருக்கிறத வச்சு எப்படி நம்ம பாஸ்தா செய்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், சீஸை காணோம், எல்லாமே அப்படியே அதுக்குள்ளே அப்படியே ஸ்வாஹா அப்படின்னு போயிடுச்சு. அண்ட்
இட் லுக்ஸ் வெரி டீசென்ட் அண்ட் ஹெல்தி ஆல்சோ. இப்போ இந்த ப்ராக்கலிலாம் பார்த்தீங்கன்னாக்கா லுக்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் நீங்கள் வந்து உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸோ தட் இட்ஸ் கரெக்ட். இப்போ வந்து இதை எடுத்து இதில் சர்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்படி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஓகே, ஹெல்தின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இட் ஹேஸ் சம் க்ரீம் அண்ட் ஹை வேல்யூ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஹை வேல்யூ மட்டும் இல்லை, ஹை கேலரி கண்டென்ட் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. பட் ஓகே, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் இட்ஸ் ஓகே. என்னால் வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக சும்மா அப்படியே ஒரு சோல் ஃபுட்டாக ஏதோ ஒன்று வேணும், பாஸ்தா ரொம்ப க்ரேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஈஸியாக இன்க்ரீடியன்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்காம ஈஸியாக அதை நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்றைக்கியோட ரெசிபிலேருந்து நான் ஒரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து 1 பாட் மீல் இல்லையா? 1 பாட் மீல்ஸோட அட்வான்டேஜ்னா நிறைய 1 பாட் மீல் ரெசிபிஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இட் சேவ்ஸ் யுவர் டைம், யுவர் எனர்ஜி. இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணணுன்னா இந்த ஒரு வெசலில் தான் நான் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இட்ஸ் ஸோ கன்வீனியன்ட். இதே வெசலில் வந்து எல்லாத்தையுமே போட்டு 1 பாட்னா என்னென்னா ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே கொதிக்க வச்சோன்னா ஒரே ஒரு பாத்திரமும் ஒரே ஒரு கரண்டியும் தான் க்ளீனிங்க்கு இருக்கும். ஸோ இட் சேவ்ஸ் யுவர் டைம், எனர்ஜி, ஃபியூவல், அப்புறம் வந்து எல்லாமே லைக் இட்ஸ் சச் அ சேவிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த 1 பாட் மீல்ஸோட அட்வான்டேஜ். இது ரெண்டாவது என்னன்னாக்கா, ஆனால் 1 பாட் மீல்ஸ் வந்து வைல் இட் இஸ் ஸோ கன்வீனியன்ட், நம்ம எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அந்த 1 பாட் மீல் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சரை நம்ம கரெக்டாக நம்ம என்ன ஒரேடியாக நம்ம ஓகே இது ஈஸி ரெசிபி தான் ஒரே பாட்டில் எல்லாத்தையும் கொட்டி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னாலும் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சதுன்னா எல்லாமே அட் ஒன் ஸ்டேஜ் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் யூ ஷுட் நோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் 1 பாட் மீல், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் 1 பாட் மீல்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கிட்டேயே நின்று பண்ணுங்கள். 1 பாட் மீல் தான் இருந்தாலும் இட் நீட்ஸ் யுவர் 100% அட்டென்ஷன் அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டு நீங்கள் தைரியமாக 1 பாட் மீல் ரெசிபீஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் yet another wonderful recipe. நன்றி, வணக்கம்.